தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசமில் இன்று முற்பகல் போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளார். போலீசாரின் அறிவித்தலுக்கு அமைய அவர் அங்கு ஆஜராகியுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது அரச பொறியியலாளர் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களை முறையற்ற ரீதியில் பயன்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்திருந்தனர். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரிடம் ஆஜராகியுள்ள முசமிலிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாதுகாப்பு படையிலிருந்து தப்பிச் சென்றவர்களை சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலக்குவதற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி இதுவரை 2763 பேர் சேவையிலிருந்து விலகியுள்ளனர். இவர்களில் 2574 பேர் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மேலும் கடற்படையை சேர்ந்த 70 பேர் இந்த காலப்பகுதிக்குள் சட்ட ரீதியாக விலக்கப்பட்டுள்ளனர். பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி சட்ட ரீதியாக 118 விமானப்படை வீரர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த பொது மன்னிப்பு காலம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தில் இருந்து தப்பி சென்றவர்கள் தங்களுக்குரிய இராணுவ முகாம்களில் கடற்படையினர் கடற்படை தலைமையகத்திலும் தங்களின் பெயர்களை அறிவித்து சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும் என இராணுவ பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பான விசேட அரசியல் விவாத நிகழ்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் சிரச தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கிளிநொச்சி வட்டக்கச்சி ஆரம்ப பாடசாலைக்கான வகுப்பறை கட்டடம் இன்றைய தினம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வேணா ராதாகிருஷ்ணனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சமூகத்திலே கல்வி எவ்வளவு தூரம் முக்கியம் என்பது நாங்கள் எல்லோரும் அறியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கல்வி சாலையை இன்று காலையிலே ஆரம்பிக்க கிடைத்ததற்கு எனது மனம் சந்தோஷம் அடைகின்றது, உளம் பூரிக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்து மக்கள் கடந்த பல தசாப்தங்களாக பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த ஒரு சமூகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஏன் நான் இதை பேசுகின்றேன் என்றால் நீங்கள் எல்லாரும் யாரும் பேசுறதில்லை, ஏன்னா நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. சபரகமுவ மாகாணத்தில் உள்ள 36 பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள 6 பாடசாலைகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக சபரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மஹிந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கேகாலை அரநாயக்க பகுதியில் உள்ள பாடசாலைகளே இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாகவும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். இதேவேளை மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளின் கட்டடங்கள், மதில்கள் மற்றும் வீதிகளில் மண்சரிவு அபாயம் நிலவுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் சப்ரகமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த இடங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண்சரிவு மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவரும் மக்கள் சேவை கட்சியின் தலைவருமான மறைந்த சோமவங்ச அமரசிங்க தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் பீட உறுப்பினர் கேடி லால்காந்த கருத்து தெரிவித்தார். ஹபரணையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் கருத்தினை பதிவு செய்தார். ஏனைய அரசியல்வாதிகளிடமிருந்து வேறுபட்ட ஒரு தலைவராக விளங்கியவர் சோமவங்ச அமரசிங்க. அவரது வாழ்வியலினூடாகவே வாழ்ந்து காட்டியவர். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி மக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அவர் எமது கட்சியிலிருந்து விலகி 1 வருடமும் 3 மாதங்களும் ஆகின்றன. எனினும் அவரது கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. எனினும் தனிப்பட்ட அரசியல் திட்டத்தினை அவர் முன்னெடுத்தார். கட்சி தடை செய்யப்பட்ட போதும், எல்லோரும் கட்சியை விட்டு சென்ற போதும், இறுக்கமான தருணங்களிலும் தோழர் சோமவங்ச அமரசிங்க கட்சியின் தலைமைத்துவத்தை சரியாக முன்னெடுத்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன நேற்றைய தினம் அக்ரோச பிரதேசத்தில் சமூக சேவை நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவித்தார். அக்குரச அத்துரலிய பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு பொருட்களை இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன வழங்கி வைத்தார்.
நாங்கள் 10 மாதங்கள் கூட பூர்த்தியடையாத அரசாங்கம். பல்வேறு வேலை திட்டங்களுக்கான ஆரம்ப பணிகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். உதாகமான திட்டத்தின் மூலம் வீடுகளை அமைக்க LRC மூலம் இடஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம். இதற்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகளை தவறாக எண்ண வேண்டாம். அரசு அதிகாரிகள் சில அமைச்சர்களை விடவும் மக்களுக்கு நிலங்களை பெற்றுத் தருவதற்கு அதிகம் உழைக்கின்றனர். இந்த வகையில் கிராமங்களில் ஏழ்மையான மக்களுக்கு 15 பர்ச்சஸ் காணிகள் வழங்க முற்படுகையில் அதிகாரிகளின் மாஃபியா தொழிற்படக்கூடும். විශේෂයෙන් ඉඩම් අමාත්‍යාංශය ඇතුලේ එවැනි බාධකත් මැද්දේ තමයි අපි මේ සංවර්ධන ක්‍රියාදාම කියන්නේ. හැබැයි අපි උතරින්නේ නැහැ. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகொட நேற்று பத்தேகல உயர்விட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். අපි පිළිගන්න පළාත් පාලන ආයතන පීඨවන්න ඕනේ. உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்க வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவை உரிய முறையில் நடைபெறும். முன்னர் கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகித்த அமைச்சர்கள் சிலர் கிராமத்திற்கு சென்று ஒப்பந்த அடிப்படையில் வீதிகளை புனரமைப்பதாக கூறி இடைநடுவில் கைவிட்டு சென்றுள்ளனர். வீதிகளை நாம் செல்லும் போது இதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. 2500 ரூபாவுடன் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என கூறிய சிறப்பு பொருளியலாளர் பந்துல குணவர்தன இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் விலைவாசி அதிகரித்துள்ளமையால் மக்கள் வாழ முடியாதுள்ளதாக கூறுகிறார். தற்போது வசதி வாய்ப்புகள் உண்டு, அதேபோன்று எமக்கும் பிரச்சனைகள் உண்டு. நாம் சில விடயங்களை வலியுறுத்தி வருகிறோம், அவற்றை செய்து முடிப்போம். ආණ්ඩුවාවට පස්සේ බඩු මිල වැඩි වෙලා දැන් ජීවත් වෙන්න බෑ. நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வின் ஒரு கட்டம் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. இந்த செயலமர்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் அவர்களுக்கு செய்தி அறியும் செயற்பாடு, செய்தி அறிக்கையிடல் தொடர்பான விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் டில்ஷான் தாலே. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கும் ஊடக பயிற்சி பட்டறை என்று நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடக பயிற்சி பட்டறையிலே 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு செய்தி அறிக்கைகள், செய்தி தயாரித்தல், செய்தியினை வழங்குதல் போன்ற விடயங்கள் குறித்து ஒரு தெளிவுபடுத்தல்களை இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று மாணவர்களுக்கான செய்தி வாசிப்பிற்கான பயிற்சியும் அதேபோன்று தலைமைத்துவ பயிற்சிகளும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியிலிருந்து டில்ஷான் தாலிப். மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? இப்பொழுது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருட காலங்கள் சென்று விட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதினால் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையின் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வுக்காக எமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு நமக்கு இருக்கின்றது. இந்த கடைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோமேயானால் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இதனை வளம் பொருந்திய நாடாக உருவாக்க எங்களுக்கு முடியும். மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளராக இணைவதற்கான அரிய வாய்ப்பு. சுயவிபர கோவையை இன்றே அனுப்புங்கள். பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை. முகவரி முகாமையாளர் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2. மின்னஞ்சல் முகவரி news@shaktifm.maharaja.lk. நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. புத்தளம் முந்தல் கீரியங்கள்ளி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் 2 காயமடைந்த நிலையில் முந்தல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி குடை சாய்ந்து வீதியால் பயணித்த லாரியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 21 மற்றும் 22 வயதான இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துடன் தொடர்புடைய லாரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர். முந்தல் போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒரே இலக்கத்தகடு பொறிக்கப்பட்டு 2 ஜீப் வண்டிகளுடன் 3 பலாங்குட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பலாங்குட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஜீப் வண்டிகள் பலாங்குட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை அரசு பகுப்பாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வத்தலை திக்குவிட்ட கடற்பகுதியில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் ராகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. காணொலியுடன் கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும், சக்தி டிவி செய்திகளை நேரடியாக பார்வையிடவும் newsfirst.lkயின் Facebook பக்கத்தை லைக் செய்யுங்கள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.